Good afternoon to everyone. Today we have discussed about explain the different methods of valuation of goodwill. So already ஏற்கனவே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், நோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு முந்தின கிளாஸில் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விட் அஃபெக்டிங் த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்போது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஒரு குட்வில்லை வேல்யூ பண்ணும்போது என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், யூஜியில் படித்தது தான், திரும்ப அதே மெத்தட்ஸ் தான் திரும்ப பார்க்குறோம். ஸோ குட்வில் இஸ் த பெனிஃபிட் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் குட் நேம், ரெப்புடேஷன் அண்ட் பாப்புலாரிட்டி ஆர் இமேஜ் ஆஃப் த பிஸ்னஸ் இன் த மார்க்கெட். ஸோ குட்வில் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸுக்கு பெனிஃபிட்டு, அட்வான்டேஜ், ஒரு நல்ல நேமை க்ரியேட் பண்ணும். ரெப்புடேஷனாக புகழ், அண்ட் பாப்புலாரிட்டி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், ஒரு ரெப்புடேஷனை கொடுக்கும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே, பிஸ்னஸ் மார்க்கெட்டுக்குள்ளே அந்த கம்பெனி பற்றின ஒரு இமேஜை, ஒரு ரெப்புடேஷனை, பாப்புலாரிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் மீன் பை குட்வில். குட்வில் ஆஃப் ஏ பிஸ்னஸ் இஸ் ஏர்ன்டு பை த businessman by delivering good quality production, honesty of the businessman, good relationship with laborers, pricing the product and availability of technical knowledge, etc. அப்போ குட்வில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஏர்ன்டு பை த பிஸ்னஸ்மேன். குட்வில்லை ஏர்ன் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்மேன் தான். எப்படி ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா குட் ரிலேஷன், தட் இஸ் டெலிவரிங், பிஸ்னஸ்மேன் பை டெலிவரிங் குட் குவாலிட்டி ப்ரொடக்ஷன். அப்போ நமக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்மேன் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ஹானஸ்டி ஆஃப் த பிஸ்னஸ்மேன், நேர்மையாக இருக்கிறது அந்த பிஸ்னஸ்மேன், லேபர்ஸ்க்கு இடையில், அந்த மேனுஃபேக்சரர் லேபர்ஸ்க்கு இடையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறது, தென் ப்ரைஸிங் ஆஃப் த ப்ராடக்டோட ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கிறது, அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ், ஆல் ஆஃப் த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நல்ல நேம் க்ரியேட் ஆகும். தட்ஸ் அ நேம் இஸ் குட்வில். இட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆல் ஃபேவரபிள் அட்ரிபியூட்ஸ் ரிலேட்டிங் டு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். இந்த எல்லா விஷயங்களும் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு குட்வில்லை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், ஒரு நேமை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் அ ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ். த ஃபாலோயிங் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். ஸோ குட்வில்லை வேல்யூ பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட் மெத்தட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். Average profit method. Under this method, goodwill is calculated on the basis of the average sum agreed number of past years. Average அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சராசரி அப்படின்னு சொல்லுவோம், சராசரி லாப முறை. ஸோ அண்டர் திஸ், இந்த மெத்தடில் குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் சம் அக்ரீட் நம்பர் ஆஃப் பாஸ்ட் இயர்ஸ். ஸோ இது முந்தின வருஷத்தில் உள்ள ப்ராஃபிட்டை ஆவரேஜ் பண்ணி என்ன செய்கிறோம், குட்வில் கண்டுபிடிக்கிறோம். த ஆவரேஜ் இஸ் தென் மல்டிப்ளைடு பை த அக்ரீடு நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போது ஒரு 5 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அந்த 5 வருஷம் ப்ராஃபிட்டை, முந்தின 5 வருஷத்து ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணோன்னா ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை தென் த ஆவரேஜ் இஸ் தென் மல்டிப்ளைடு பை த அக்ரீடு நம்பர் ஆஃப் இயர்ஸ். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்பர் ஆஃப் இயர்ஸால் மல்டிபிள் பண்ணால் திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட், the most commonly used method of valuation of goodwill. அப்போது that is average profit method. அப்போ average profit method அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குட்வில்லை கால்குலேட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா பாஸ்ட் இயர்ஸில் உள்ள ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ ஆவரேஜை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் ப்ராஃபிட்டு, முந்தின 5 வருஷத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 வருஷம் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை அக்ரீட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதால் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்படின்னா கிடைக்கிற அமௌண்ட் தான் என்னது, தட் இஸ் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்டர் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுக்கு ஃபார்முலா பாரு. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் இப்போ ஒரு 3 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்துலன்னா என்ன கிடைச்சிடும், ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். தென் குட்வில்க்கு ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் goodwill is equal to average profit into number of years of purchase. That is very very important. Formula is very very important. Goodwill is equal to average profit into number of years of purchase. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் கணக்கில் கொடுத்துருப்பாங்க, மல்டிபிள் பண்ணிட்டேன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸையும் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா என்ன கிடச்சிடும், குட்வில் கிடைக்கும். பிஃபோர் கால்குலேட்டிங் த ஆவரேஜ் ப்ராஃபிட் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் would be made in the profit of the firm. ஸோ ப்ராஃபிட்டு நீ கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எடுக்கும்போது என்னென்ன சொல்கிறான் பாரு. எனி அப்நார்மல் ப்ராஃபிட்ஸ், எக்ஸாம்பிள் ஹை
sales due to problems of competitors should be deducted from the net profit of that year. That is any abnormal profit இருக்கு அப்படின்னா that is high sales of to problems of competitors. ஸோ சேல்ஸ் பண்ணுறோம், காம்படிட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது என்ன செய்யுது, ப்ராப்ளம் ஆகுது, அதில் சேல்ஸ் அதிகப்படுத்துகிறோம், அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வருஷத்தில் அந்த லாஸ் அப்நார்மல் லாஸை என்ன செஞ்சுக்கலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம். தென் அப்நார்மல் லாஸ் எக்ஸாம்பிள் லாஸ் டியூ டு அப்நார்மல் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணிக்கலாம். அது காம்படிட்டர் பேஸ் பண்ணுறதுக்காக நம்ம அப்நார்மல் ப்ராஃபிட் இருக்கும், அதை லெஸ் பண்ணிக்கலாம். தென் எனி அப்நார்மல் லாஸ் எக்ஸாம்பிள் லாஸ் டியூ டு ஸ்ட்ரைக், ஃபயர்ஸ், theft, damage should be added to back to the net profit of that year. அப்போ செகண்ட் ஒன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்நார்மல் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி அப்நார்மல் லாஸும் இருக்கும். அப்நார்மல் லாஸ் ஏன் ஏற்படுது அப்படின்னா, ஸ்ட்ரைக் பண்ணும்போது, லேபர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது, ஃபயர் ஆக்சிடென்ட், தீனால் ஏற்படக்கூடிய விபத்து, திருட்டு போகிறது, டேமேஜ் ஆகிறது, இந்த மாதிரி ஏற்படக்கூடிய லாஸையும் என்ன செஞ்சுக்கலாம், அந்த வருஷத்தில் உள்ள ப்ராஃபிட்டில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிக்கலாம். தென் தேர்டு நான் ஆப்ரேட்டிங் இன்கம் எக்ஸாம்பிள் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸெட்ரா should be deducted from the net profit of the year. ஸோ நான் ஆப்ரேட்டிங் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செஞ்சுக்கலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம் அந்த நெட் ப்ராஃபிட்டில், அந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட்டில். இப்போ ஒரு 3 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த வருஷத்தோட ப்ராஃபிட்லேருந்து நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை கழிச்சிக்கலாம். நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதிலேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம், தட் இஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம், அதை அந்த ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபோர்த் ஒன் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் should be added from the net profit for that year. ஸோ எப்படி நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை நம்ம அதில் டிடெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதை நீ என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுக்குறது, லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது, லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்டை சேல்ஸ் பண்ணதுனால ஏற்படக்கூடிய லாஸு, இதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வருஷத்தோட நெட் ப்ராஃபிட்டில் நீ என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். திஸ் ஆர் ஆல் த சம் பாயிண்ட்ஸ் would be noted in average profit method. ஸோ தட் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஒரு 4 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வருஷத்து ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ், தட் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். தென் குட்வில் போடணும். குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கிடச்சிரும், குட்வில் கிடச்சிரும். தட் இஸ் அ மெத்தட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். தென் செகண்ட் மெத்தட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். Super profit or the profit earned by the above the normal profits. Super profit அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, earned above the normal profit. எந்த ஒரு கம்பெனி நார்மல் ப்ராஃபிட்டை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறானோ அந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம், சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் a சூப்பர் ப்ராஃபிட் ஆர் த ப்ராஃபிட் earned above the normal profit. நார்மல் ப்ராஃபிட்டை விட எந்த கம்பெனி அதிகமாக ஏர்ன் பண்ணுறானோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் திஸ் மெத்தட் குட்வில் இஸ் கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். எப்படி ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணமோ அதே மாதிரி சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் என்ன செய்ய போகிறோம், சூப்பர் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் த எக்ஸஸ் ஆஃப் ஆக்சுவல் ப்ராஃபிட் ஓவர் த நார்மல் ப்ராஃபிட். அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸஸ் ஆஃப் ஆக்சுவல் ப்ராஃபிட்டுக்கும் நார்மல் ப்ராஃபிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம், குட்வில்லை கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சுவல் ப்ராஃபிட் ஓவர் த நார்மல் ப்ராஃபிட் தான் என்ன செய்ய போகிறோம், அதை பேஸ் பண்ணி குட்வில்லை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் கால்குலேட்டிங் குட்வில் சூப்பர் ப்ராஃபிட் ஆர் மல்டிப்ளைட் பை த அக்ரீடு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். அப்போ குட்வில்லை கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, முதல்ல சூப்பர் ப்ராஃபிட் எப்படி ஆவரேஜ் ப்ராஃபிட்டை முதல்ல கண்டுபிடிச்சியோ அதே மாதிரி சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சூப்பர் ப்ராஃபிட் ஆர் மல்டிப்ளைட் பை த அக்ரீட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். கிடைக்கக்கூடிய சூப்பர் ப்ராஃபிட்டை அக்ரீட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸால் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா என்ன கிடச்சிரும், குட்வில் கிடச்சிரும். ஸ்டெப்ஸ் ஃபார் கால்குலேட்டிங் குட்வில் அண்டர் திஸ் மெத்தட் ஆர் கிவன் பிலோ. ஸோ எப்படி குட்வில்லை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். நார்மல் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா பாரு, capital invested into normal rate of return divided by 100. So that is first என்ன ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், நார்மல் ப்ராஃபிட்டு. நார்மல் ப்ராஃபிட் உனக்கு கணக்கில் கொடுக்கல அப்படின்னா நீ தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த கேபிட்டல் இன்வெஸ்டட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க, 8%, 10% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100 எதுக்கு அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்காக
8/100 or 10/100 போடுறோம். தட் இஸ் இப்படி கேபிட்டல் இன்வெஸ்டட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100 போட்டோன்னா என்ன கிடச்சிரும் அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். தென் செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே தியரிட்டிக்கலாக சொல்லும்போது சொன்னோம், தட் இஸ் அண்ட் அபவ் த நார்மல் ப்ராஃபிட். அப்போது ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆக்சுவல் ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதிலேருந்து எதை கழிச்சிக்கோ, நார்மல் ப்ராஃபிட்டை கழிச்சிட்டு அப்படின்னா என்ன கிடச்சிரும், சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். தென் தேர்டு அடுத்ததாக மூணாவது ஸ்டெப் தான் என்ன அப்படின்னா குட்வில் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் அ குட்வில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். அப்போது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில்லை கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப் இருக்குது. முதல்ல நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், தென் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நீ என்ன கண்டுபிடிக்க முடியும், குட்வில் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நார்மல் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனித்தனியாக ஃபார்முலா எழுதி வச்சுக்கோ. ஸோ நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இன்வெஸ்டட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100. தென் நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். தென் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் போட்டோன்னா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் கிடைக்கும். தட் இஸ் அ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். தென் தேர்ட் மெத்தட் capitalization method. Under capitalization method, there are 2 ways of calculating goodwill under this method. ஸோ கேபிட்டலைசேஷன் மெத்தடை பொறுத்தவரை 2 வே இருக்குது குட்வில்லை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அது என்னலாம் அப்படின்னா, ஒன்று கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், இன்னொன்று கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ 2 மெத்தட். என்ன மெத்தட் அப்படின்னா கேபிட்டலைசேஷன் மெத்தடில் 2 வேல குட்வில்லை கண்டுபிடிக்கலாம். ஒன்று கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், another one capitalization of super profit method. First method capitalization of average profit method. Under this method the average profit is calculated as usual and then assess the capital needed for earning such average profit on the basis of normal rate of return. இந்த மெத்தடில் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கணும். அண்ட் அது போக தென் அசஸ் அ கேபிட்டல் நீடட், எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது அப்படிங்கிறதும் ஃபார் ஏர்னிங் சச் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை ஆன் த பேசிஸ் ஆஃப் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்மளோட தேவை எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, அதனோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன இருக்கும், அதை பேஸ் பண்ணி என்ன செய்கிறோம், கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் கண்டுபிடிக்கிறோம். சச் கேபிட்டல் இஸ் கால்டு கேபிட்டலைசேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். இந்த கேபிட்டலுக்கு இது பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்முலா என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாரு, கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100 மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100, தட் இஸ் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100, that is a capitalized value of average profit கிடைக்கும். Then capital employed is equal to asset minus liability. மொத்த அசட்டு அதிலிருந்து லைபிலிட்டியை கழிச்சிட்டு அப்படின்னா என்ன கிடைச்சிரும், கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைக்கும். இப்போ குட்வில் கண்டுபிடிக்கணும். எப்படி குட்வில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா குட்வில் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஆல்ரெடி நம்ம ரெண்டும் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு தென் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரெண்டுமே கண்டுபிடிச்சிருப்போம். அதை வச்சுட்டு குட்வில் கண்டுபிடிக்கிறோம். குட்வில் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தட் இஸ் என்ன மெத்தட் அப்படின்னா கேபிட்டலைசேஷன் மெத்தடில் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் செகண்ட் மெத்தட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி குட்வில் கண்டுபிடிக்கிறது. அண்டர் திஸ் மெத்தட் குட்வில் இஸ் வேல்யூட் பை கேபிட்டலைசிங் த சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இந்த மெத்தடில் எப்படி முந்தின மெத்தடில் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே என்ன செய்ய போகிறோம், சூப்பர் ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணி குட்வில்லை கண்டுபிடிக்க போகிறோம். டு அசர்டைன் குட்வில் அண்டர் திஸ் மெத்தட் சூப்பர் ப்ராஃபிட் ஆஃப் த கன்சர்ன் அண்ட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ரெக்வயர்ட். ஸோ எதை வச்சு அப்படின்னா குட்வில் எப்படி அசர்டைன் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் ஆஃப் த கன்சர்ன் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரிக்வயர்ட். சூப்பர் ப்ராஃபிட்டோட நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரிக்வயர்ட் என்னன்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்ய போகிறோம், குட்வில்லை கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் அ ஃபார்முலா இஸ் குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் divided by normal rate of return into 100. Super profit
divided by normal rate of return into 100, that is capitalization of super profit method. அப்போ capitalization methodல ரெண்டு மெத்தட் இருக்குது, ரெண்டு வேல குட்வில்லை கண்டுபிடிக்கலாம். ஒன்று கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், இன்னொன்று கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு 100 divided by normal rate of return, then capital employed is equal to asset minus liability. அப்போ இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் கேபிட்டல் எம்ப்ளாய்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா capitalization of average profit மெத்தடில் goodwill கண்டுபிடிக்கலாம். that is goodwill is equal to capitalized value of average profit minus capital employed. then second capitalization of super profit method. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா goodwill is equal to super profit divided by normal rate of return into 100. super profit பேஸ் பண்ணி goodwill கண்டுபிடிக்கிறோம். that is a capitalization method. and the last method is annuity method. under this method goodwill is calculated by multiplying super profit with the annuity table. ஸோ ஆனிட்டி டேபிளை பேஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். மல்டிப்ளையிங் சூப்பர் ப்ராஃபிட், குட்வில்லை சூப்பர் ப்ராஃபிட்டோட ஆனிட்டி வேல்யூவை மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா குட்வில் கிடைக்கும். தட்ஸ் அ ஃபார்முலா இஸ் குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு ஆனிட்டி டேபிள் வேல்யூ. இந்த ஆனிட்டி டேபிள் வேல்யூ உனக்கு கணக்கில் கொடுத்துருவாங்க. ஸோ சூப்பர் ப்ராஃபிட்டை நீ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முந்தின மெத்தட்ஸில் இருக்குது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில். அதை மாதிரி சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டு ஆனுட்டி டேபிள் வேல்யூவால் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கிடச்சிரும், குட்வில் கிடைக்கும். தட் இஸ் ஆனுட்டி மெத்தட். ஸோ திஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். குட்வில்லை வேல்யூ பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நமக்கு இம்பார்ட்டன்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடில் என்ன செய்யும் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆவரேஜ் ப்ராஃபிட் தென் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அதுக்காக மற்ற மெத்தட் வேண்டாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, மற்ற மெத்தடில் சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்குறது உண்டு, தெரிஞ்சு வச்சுக்கோ. கேபிட்டலைசேஷன் மெத்தட், ஆனுட்டி டேபிள், ஆனுட்டி மெத்தட். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோ. தட் இஸ் மேக்ஸிமம் நமக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்குறது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் இருக்கும். சம்டைம்ஸ் கேபிட்டலைசேஷன் மெத்தட்லேயும் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குட்வில் வேல்யூவேஷன் தான் குட்வில் சாப்டரில் ப்ராப்ளம் ஓரியன்டட். இந்த ஃபார்முலாஸ் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, நோட்டில் எழுதி வச்சுக்கோ, தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோ. தியரிட்டிக்கலாக நீ தியரியாக எழுதிக்கிட்டு திரும்ப என்ன செய் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா எழுதி வச்சுக்கோ. முதல்ல குட்வில் என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும், தென் அதுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் தேவைப்படுது. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஃபார்முலா எழுதிக்கோ ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில். தென் செகண்ட் மெத்தட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்போ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஸ்டெப்பு, குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ நார்மல் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் இன்வெஸ்டட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100. எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளவு, அதை 100ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன் 100ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பர்சன்டேஜில் தான் இருக்கும். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ முதல்ல நார்மல் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். நார்மல் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா கேபிட்டல் இன்வெஸ்டட் இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டிவைடட் பை 100. தென் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் நீ குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இந்த நார்மல் ப்ராஃபிட் சூப்பர் ப்ராஃபிட்டை, நார்மல் ப்ராஃபிட்டை வச்சு நீ என்ன செஞ்சிரு சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிரும். சூப்பர் ப்ராஃபிட்டை வச்சுட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் அவன் கொடுத்துருப்பான். ஸோ சூப்பர் ப்ராஃபிட்லேருந்து நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸை மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கிடச்சிரும், குட்வில் கிடச்சிரும். தென் தேர்டு மெத்தடு கேபிட்டலைசேஷன் மெத்தட். ஃபார்முலாஸை தனியாக எடுத்து எழுதிக்கோ, அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ கேபிட்டலைசேஷன் ஆஃப் அதில் 2 மெத்தட் இருக்குது. கேபிட்டலைசேஷன் மெத்தடில் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட், கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு 100 பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். தென் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ். தென் குட்வில் இஸ் ஈக்குவல் டு capitalized value of average profit minus capital employed. Then capitalization of super profit மெத்தடில் எப்படி குட்வில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100 போட்டோன்னா சூப்பர் ப்ராஃபிட் ஆஃப் கேபிட்டலைசேஷன் மெத்தடில் குட்வில் கால்குலேட் பண்ணலாம். தென் லாஸ்ட் மெத்தட் ஆனுட்டி மெத்தட். இட் இஸ் வெரி ஈஸி மெத்தட்.
இந்த மெத்தடில் ஆனுட்டி டேபிளை பேஸ் பண்ணி ஆனுட்டி வேல்யூவை பேஸ் பண்ணி குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு ஆனுட்டி டேபிள் வேல்யூ. சூப்பர் ப்ராஃபிட் சம்டைம்ஸ் உனக்கு டேரெக்டாக கொடுப்பான், மேக்ஸிமம் டேரெக்டாக இருக்காது. சூப்பர் ப்ராஃபிட் நீ தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் மெத்தடில் இருக்குது. முதல்ல நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், தென் சூப்பர் ப்ராஃபிட். ஆக்சுவல் ப்ராஃபிட்லேருந்து நார்மல் ப்ராஃபிட்டை கழிச்சிட்டேன்னா என்ன கிடச்சிரும், சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். அதோட ஆனுட்டி டேபிள் வேல்யூவை மல்டிபிள் பண்ணிட்டேன்னா என்ன கிடச்சிரும், ஆனுட்டி மெத்தடில் குட்வில்லை வேல்யூவேஷன் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் different methods of valuation of goodwill. Okay, thank you.